ஏன்னா ஒரு சீக்ரெட் மேரேஜ்னே சொல்லலாம். யாருக்குமே தெரியல அவங்க மேரேஜ் எப்போ நடந்ததுன்னு. ஸோ ஏஜ் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. பிரியங்கா வந்து ஒரு 35 இயர்ஸ், அவர் 42 தான். சத்தியம் அந்த அப்ராட்ல இருக்கிறனால அந்த ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் அஜித் ஃபேனாக கூட அஜித் மாதிரி இருக்கார் பாரு, ஒயிட் ஹேர் ஒயிட் மீஸ். ஸோ பிரியங்காவுடைய அந்த சுட்டித்தனம் சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆகலாமேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸை விட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிக்கே தெரிய வருது இவங்க இந்த அளவு டிப்ரெஷன் இருந்து வெளியில் வந்தாங்க. ஆனால் அது வந்து பிக் பாஸ் இருக்கும்போது காட்டிக்கவே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. விஜய் டிவி அவங்களுக்கு கூட அவங்களுடைய கொலீக்ஸ் கூட யாருமே கூப்பிடல, மாக்காப்பையும் கூட இன்வைட் பண்ணல. ஏன்னா வந்து மாக்காப்பா ஏன் வரல, மாக்காப்பா வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியங்கா. ஸோ பிரியங்காவோட இந்த செகண்ட் மேரேஜுக்கு வந்து ஏன் வந்து மாக்காப்பா வரல? ஏன்னா இது ஒரு பிளான்டு மேரேஜா தான் இருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பிரியங்கா மேரேஜ், 1 வீக் அடுத்தது வந்து அமீர் அண்ட் பவனி இவங்களோட மேரேஜ். வந்து இவருடைய மனசை பாராட்டலாம். அப்படி ஒரு செகண்ட் மேரேஜ் ஒரு லைஃப் கொடுக்குறன்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டுற ஒரு விஷயம். பட் அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை இல்லை. அவங்களுடைய கற்பனைகள் வேற மாதிரி இருக்கலாம். இல்லை, ஏன்னா அவங்க கூப்பிட்டு அப்பா அம்மா வரலையும் போது பசங்க எப்படி வருவாங்க? பட் இன்ஸ்டால இருந்தெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அமீர் சொல்றாரு. நான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ண. பிரியங்காவும் என்ன பண்ணாங்கன்னா சாதாரணமா பேசிட்டாங்களே, அவங்க அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. அவன் அக்கான்னு சொன்னா இன்னும் மெல்ட் ஆயிட்டாங்க. ஸோ அக்காவா இருந்து ஒரு அம்மாவை இருந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பண்ணின விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் கூட. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் சார் இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ இந்த சினிமா துறையிலன்னு சொல்ல முடியாது, பட் இப்போ இந்த சமீபத்துல ட்ரெண்டிங்கா வந்து பிரியங்காவுடைய மேரேஜா இருக்கட்டும், இல்ல வந்து அமீர் பவனி மேரேஜா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஒரு சர்ச்சையில போயிட்டு இருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரியங்கா மேரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் ஆகி. ஸோ இந்த டிஜே வசி யாரு அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்தோ, இந்த ஹேர் ஸ்டைல் கலரிங் பார்த்தோ ரொம்ப வயசானவர், இவரை போய் பிரியங்கா கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே இவர் யார் சார் இந்த டிஜே வசி? அவர் வந்து இலங்கை தமிழ்வாழ் மக்கள். ஸோ அந்த இதில் போய் லண்டனில் செட்டில் ஆனாங்க. அவங்க பிரதர் வந்து கனடாவில் செட்டில் இருக்காங்க. ஸோ ஏஜ் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. பிரியங்கா வந்து ஒரு 35 இயர்ஸ், அவர் 42 தான். சத்தியம் அந்த அப்ராட்ல இருக்கிறனால அந்த ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் அஜித் ஃபேனாக கூட அஜித் மாதிரி இருக்கார் பாரு, ஒயிட் ஹேர் ஒயிட் மீஸ். இது பட் மனசு தான் காரணம். இது வந்து ஏன்னா இப்போ அவருக்கும் செகண்ட் மேரேஜ், ஸோ இவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ். ஸோ பிரியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து பிரவீன் குமார் சொல்கிறாங்க. அவங்க விஜய் டிவியில் ஒர்க் பண்ணவர் தான். பட் அங்கே விஜய் டிவியில் வந்து 2015 தான் வந்து பிரியங்கா உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. 2009 ஜி டிவியில் ஃபர்ஸ்ட் போகிறாங்க. அதுக்கப்புறமேல் சன் டிவி நெட்வொர்க் போகிறாங்க. சன் டிவியில் சன் மியூசிக்லாம் போய் அங்கே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுறாங்க. ஸோ விஜய் டிவி அப்போ தான் ரியாலிட்டி ஷோலாம் கொஞ்சம் நல்லா வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ பிரியங்காவுடைய அந்த சுட்டித்தனம் சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆகலாமேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிறாங்க. அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மக்கள் மத்தியில் பயங்கர ரீச் ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி டிடி குடிக்கட்டி பறக்கிறாங்க, பாவனா இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க, சம்திங் அங்கே ஒரு பெரிய கேங்கே இருக்கு. பட் இவங்க வந்து எப்படி இதுக்குள்ளே சாதிப்பாங்களான்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த டேலண்ட் தான் சொல்லலாம் நம்ம அதை. பட் அங்கே ஒர்க் பண்ண பிரவீன் தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் லவ் மேரேஜ் தான். அது கொஞ்சம் லாங் லைஃப் வரலை அவங்களுக்கு. அது சில பல காரணங்கள் சொல்லப்பட்டது. நம்ம அதுக்குள்ள போக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வரும்போது தான் அவங்க ஆக்சுவலி டிவோர்ஸ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயமே வெளியே தெரியும். அப்பதான் தெரிய வருது நமக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து 2 பேரும் தனித்தனி தான் இருக்காங்க. பட் அந்த டிப்ரெஷன்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்க தனிமைப்படுத்துறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல லாக் ஆகிறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ இப்படியே தனியில இருந்தா உன்னுடைய அந்த ஒர்க்கு கான்செப்ட் மிஸ் ஆயிடும். ஸோ நீ அதுல உனக்கு இப்போ ரொம்ப பேர் புகழெல்லாம் வந்துட்டு இருக்க சமயத்துல இந்த மேரேஜில் போய் தேவையில்லாம லாக் ஆன, அதுக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணேன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அம்மாவும் ரொம்ப சொல்றாங்க, நீ இப்படியே இருந்தேன்னா உன்னுடைய ஸ்டேஜ் ரொம்ப மோசமாயிருமா அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் தான் பிக் பாஸ்ல இருந்து அழைப்பு வருது அவங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல இப்போ பிக் பாஸ் போகலாமா வேணாமான்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ போ பிக் பாஸ் போனால் தான் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வருவாங்க, எல்லாமே விஜய் டிவி கேங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும் போது தான் இந்த பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு 15-20 பேர் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு குரூப்பிசம் சேர்த்தாங்க. அங்கே ஒரு பரபரப்பாக பிடிச்சி ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. ஸோ விஜய் டிவியில் ஏற்கனவே ஃபேமஸ் கூட பிக் பாஸில் இன்னும் போய் ரீச் ஆன மக்கள் மத்தியில்.
ஸோ இந்த பிக் பாஸை விட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிக்கே தெரிய வருது இவங்க இந்த அளவு டிப்ரெஷன் இருந்து வெளியில வந்தாங்கன்னா. ஆனால் அது வந்து பிக் பாஸ் இருக்கும்போது காட்டிக்கவே இல்லை, அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஆனால் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க லண்டனு அண்ட் இந்த கனடாவெல்லாம் ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க பிரியங்கா. அந்த ப்ரோக்ராம் யார் பண்ணாங்கன்னா இப்போ வசிய கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓன் பிரதர் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. அப்படின்னா விஜய் டிவியில் இந்த ஃபெமிலியர் ஃபேஸ் பூரா கூட்டு போய் அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, ரியாலிட்டி ஷோ பண்றாங்க. அதுல தான் பிரியங்கா சீஃபா உள்ள போறாங்க. போகும்போது அவங்களுடைய பிரதர் தான் முதல்ல பழக்கம் அவங்களுக்கு, அவர் மூலமா தான் வசி பழக்கமாகறாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவங்களுடைய அந்த டீல் போகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ்வாக மாறுது. இதற்கு பிறகு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் அம்மாவும் வந்து டோட்டலாக நீ தனிமையை எவ்வளோ நாள் தான் நீ டே பை டே ஸ்பெண்ட் பண்ண முடியும், நாங்களும் எவ்வளோ தூரம் உங்களோட ட்ராவல் பண்ண முடியும், ஒரு மேரேஜ் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜில் உடன்பாடு இல்லைங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து சரியாக அட்டம் சரியாக வரலைன்னா. ஆனால் இவங்களுடைய ப்ரெஷர் ஓவர் ஆகுது அம்மாவுடையது. நீ எப்படி நீ பண்ணிக்கோ, நீ இல்லை நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கவா, இல்லை உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது தான் பிரியங்கா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிஜே இருக்கு, லண்டனில் இருக்கார் வசின்னு இருக்கார், அந்த ப்ரோக்ராம் வரும்போது போகும்போதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் எங்களுக்கு, பட் பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பண்ணுனா அவரை நான் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கும் போது தான் ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸும் மீட் பண்ணுறாங்க. இது இவங்களோட லவ்வை சொல்லிட்டாங்க, பட் பேரண்ட்ஸோட சம்மதத்தின் பேரில் வசியோட அவங்க பேரண்ட்ஸும் இவங்க பேரண்ட்ஸோட வசிக்கு ரொம்ப சம்மதம் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து பிரியங்கா மேரேஜ் பண்ண, இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் மேரேஜ். ஏன்னா ஒரு சீக்ரெட் மேரேஜ்னே சொல்லலாம், யாருக்குமே தெரியல அவங்க மேரேஜ் எப்போ நடந்ததுன்னு. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க சைட்ல இருந்தே ஒபிஷியலா அவங்களோட ஐடியில போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஒரு சர்ச்சை தான் அவருடைய ஹஸ்பண்ட் யாரு, இவர் வயசானவர், அதே மாதிரி இவருக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு மாதிரின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். அது ஆல்ரெடி மேரேஜ் தான். ஏன்னா எப்பவுமே வந்து செகண்ட் மேரேஜிங்கும் போது மேரேஜ் ஆனவங்களை திரும்பி பண்ணாதான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா போனீங்க அப்படின்னா 1008 கேள்விகள் கொஸ்டின் வரும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஸோ இவங்க விருப்பப்பட்டாங்க, அவரு விருப்பப்பட்டாங்க, மேரேஜ் பண்ணாங்க. பிரியங்கா வந்து அவங்க வந்து அம்மாட்ட டீட்டெயிலில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பிடிச்சிருந்தா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஓகேன்னு சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி வீட்டுடைய சம்மதத்தின் பேரில் நடந்த மேரேஜ் தான் அது. பட் அவங்களுடைய சொந்த ரிலேஷனுக்கு மட்டும்தான் இந்த தகவல் சொன்னாங்க. பட் வெளியில் யாருக்கும் பெருசாக சொல்லிக்கல, கிராண்டாக பண்ணலை. விஜய் டிவி அவங்களுக்கு கூட அவங்களுடைய கொலீக்ஸ் கூட யாருமே கூப்பிடல, மாக்காப்பையும் கூட இன்வைட் பண்ணல. பட் தகவல் தான் போச்சு எல்லாருக்குமே, கோபிநாத் மாக்காப்பா எல்லாருமே எல்லா பேருமே விஷ் பண்ணாங்க. அதுவும் ஒரு சர்ச்சை தான். ஏன்னா வந்து மாக்காப்பா ஏன் வரல, மாக்காப்பா வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியங்காக்கு. ஸோ பிரியங்காவோட இந்த செகண்ட் மேரேஜுக்கு வந்து ஏன் வந்து மாக்காப்பா வரல, சில செலிபிரிட்டிஸ் ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. இல்லை அதுதான், அதாவது பிரியங்கா எல்லாருக்குமே மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. மாக்காப்பே சொன்னாங்க, நான் மட்டும் வந்தால் எல்லா பேரும் வர வேண்டியது இருக்கும், இல்லைன்னா ஸ்பெஷலாக நான் மட்டும் வந்திருக்கேன், அது வேற ஒரு டாபிக் போகும், ஒன்றும் தப்பு இல்லாமல் நீ மேரேஜ் நல்லபடியாக எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே இருக்குன்னு மாக்காப்பா விஷ் பண்ணாங்க. அதன் பேரில் அவங்களுடைய சொந்தங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டு ரொம்ப எளிமையாக ஒரு மேரேஜை பண்ணாங்க பிரியங்கா. பட் அதற்கப்புறம் மாக்காப்பெல்லாம் பார்த்து எல்லாம் பேசிட்டு இன்னும் பெண்ணே ஒரு லஞ்ச் எல்லாம் கொடுத்த ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதற்கு பிறகு அமீர் அண்ட் பாவனி மேரேஜ் நடக்கும்போது கூட பிரியங்கா தான் ஃபுல்லாகவே இருந்து அந்த ஒரு 3-4 days அட்டம்ப்ட்ல ஃபுல்லாகவே வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு பிளான்டு மேரேஜா தான் இருக்கு. ஒரு 1 week முன்னாடி வந்து பிரியங்கா மேரேஜ், 1 week அடுத்தது வந்து அமீர் அண்ட் பவனி இவங்களோட மேரேஜ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வந்து விஜய் டிவில இருந்து பிரியங்கா வந்து வெளியே வராங்க, அவங்கள அங்கேருந்து அனுப்புறாங்க, கலர்ஸ்க்கு போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? இல்லை, விஜய் டிவி தான் இப்போ கலர்ஸ் தான் கான்டாக்ட் பண்றாங்க. பட் அவங்க கிட்டத்தட்ட ஸ்டாஃப் மட்டுமே ஒரு 150 ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகவல் வருது. ஸோ ஒர்க் பண்ணவங்க. பட் என்னை பொறுத்த மட்டுமே அந்த ஸ்டாஃபு கூட அவங்க வந்து எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா திடீர்னு நீங்கள் வெளில உங்க அதாவது 1 month 3 months நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, இருந்து கூட வெளில போனதுக்கப்புறம் அவங்க எங்கே போய் ட்ராவல் பண்ணுவாங்க, அதர் சேனலில் போனால் இவங்களுடைய வாங்க ரெமினேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் அவங்கள வச்சே ட்ராவல் பண்ணலாம் அவங்க. பட் மேபி தெரில, அட்மினிஸ்ட்ரேட்டில் என்னன்னு தெரில. மும்பை டீம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது இப்போ இங்கே வந்து இதை. பட் இதில் வந்து பிரியங்காவோ நம்ம மாக்காப்பாவோ கோபிநாத்தோ போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த சேனலை தூக்கி நிப்பாட்டுறதே பில்லர்ல இவங்க ஒரு பில்லர். பிரியங்கா டெஃபினட்டா அவங்களும் ஒரு பில்லர். எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா அவங்க பண்ண அதாவது ப்ரோக்ராம் நீங்க பாக்குற ஒரு ஆடியன்ஸ் இருந்தா இவங்களுடைய அந்த ஒரு காமெடி சென்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், கலாட்டா அந்த இதை பாக்குறதுக்குனே ஒரு கேங் இருக்கு. ப்ரோக்ராம் தூக்கி நிப்பாட்டுறது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இண்டிவிஜுவலா அவங்க டிராவல் பண்ணாங்க, மாக்காப்புடைய காமெடி, இவங்க காமெடி, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரோக்ராம் தூக்கி நிப்பாட்டுச்சு. அதனால இப்போ சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க, வந்து இவங்க எடுத்துட்டாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலாம் கண்டிப்பா அவங்க போகவும் மாட்டாங்க, சேனல் எடுக்கவும் மாட்டாங்க தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தால் தான் சேனல் இன்னும் வேற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும்.
நீயா நானா ப்ரோக்ராம் வந்து கோபிநாத் இல்லைன்னு நீ கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். நிறைய சோஷியல் மெசேஜும் அதில் தான் சொன்னாங்க. இன்றைக்கும் வந்து உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. பிரியாங்களோட அந்த என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் இதே தான் மாக்காப்பொருள் தான். ஆனால் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, சேனலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து குக் வித் கோமாளிலே வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து மணிமேகலைக்குமா இருக்கட்டும், அதே மாதிரி பிரியங்காக்கும் யார் வந்து இந்த குக் வித் கோமாளியோட ஷோடைய ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவில இருந்து மணிமேகலை டோட்டலாவே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சர்ச்சை அதுதான். ரிட்டர்ன் பேக் டு விஜய் டிவி. மணிமேகலை வந்து பிரியங்கா வெளியே வந்துட்டாங்கன்னா மணிமேகலையும் வந்து ரிட்டர்ன் பேக் வந்துருவாங்க. ஒருவேளை இவங்க வெளியே வரலன்னா கூட மணிமேகலை வந்து ரிட்டர்ன் பேக் டு விஜய் டிவிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல இருக்கு. அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவங்க ஜி டிவியில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் திரும்பி வந்து விஜய் டிவியை கூப்பிட்டா கூட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களும் ஒரு போஸ்டர் கொடுத்து பண்ண போகும்போது மணிமேகலைக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, பிரியங்கன்னு கொடுத்துருங்க. பிரியங்கா சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாமேங்கிறதுக்காக அவங்க ஒரு கைட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து மணிமேகலை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு டேலண்ட் பேசுறது தான், சாதாரண வாழ்க்கை. நீ பெரிய ஆள், நானும் பெரிய ஆள் தான். ஏன்னா அவங்களும் வந்து சன் மியூசிக்ல இருந்து ஒவ்வொரு Yes, ஸ்டெப் yes. பை ஸ்டெப்பா தான் வந்து இவ்வளவு பெரிய ஆங்கரா மாறி ஆமா, டெஃபினட். அவங்களும் டேலண்ட் பேசுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் இருக்கு அவங்களுக்கு. அதனால அங்க ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஆச்சு, அதுதான் விஷயம். பிரியாவும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அந்த மேட்டரை, அவங்களுக்கு ஹார்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு பக்கம் டிராவல். ஆனா மணிமேகலை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜிடிவியில் அவங்க விட மாட்டாங்க அவங்க, ஏன்னா அங்கே இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இங்க பிரியங்கா போறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பா விஜய் டிவில தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொன்னு வந்து அமீர் அண்ட் பவனியோட மேரேஜ். அவங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல சர்ச்சைகள் வந்து வந்தது. ஏன்னா அமீரை வந்து வளர்த்ததே அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க, ஐஷு அவங்க ஒரு கேங் இருக்காங்க. ஸோ அவங்க தான் டோட்டலா வந்து அமீரை வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த மேரேஜுக்கு அப்புறமா அவருடைய வளர்த்த அப்பா அவர் வந்து ஒரு இன்ஸ்டால ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ ரோட்ல பாக்குற நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகணுமே தவிர அந்த நாயை நம்ம வீட்டுல கூட்டு வளர்க்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் போகும்போது எதனால அவங்களோட பேரண்ட்ஸோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸோ இந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்ல அதான் இவரு பிக் பாஸ் போயிட்டு அங்கே டிராவல் பண்ணும்போது பாவனியுடைய அவருடைய இந்த லைஃப் வந்து இவர் கேட்டோம்னா அப்புறம் இவருக்கு கூட லைஃப் அவங்க ஷேர் பண்ணணும். ரெண்டு பேருக்கும் ஒரு சிம்பத்தி வந்தது. அந்த சிம்பத்தி வந்து நட்பா மாறுது, காதலா மாறுதாங்க அவங்களுக்குள்ளே. இது பிரியங்கா வந்து தான் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. பிக் பாஸ்லேயே ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பண்ணாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமேலு வந்து இது எப்படி அமீர் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு சொல்றது அப்படிங்கிறனா, கஷ்டப்படும் போது தூக்கி வந்து எல்லாம் பண்ணி வளர்த்து விட்டவங்க அந்த ஐஷ் ஃபேமிலி, அஸ்ரப் அவங்க. பட் அப்படி இருக்கும்போது இதை திடீர்னு சொல்லும்போது செகண்ட் மேரேஜ் வேற. ஏன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட், பாவனிக்கு செகண்ட். இது அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. கொஞ்சம் ஏஜ் வேற கொஞ்சம் அவங்களுக்கு அதிகம் இருக்கும்போது வந்து இவருடைய மனசை பாராட்டலாம். அப்படி ஒரு செகண்ட் மேரேஜ் ஒரு லைஃப் கொடுக்குறன்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் உள்ள விஷயம் அது. பட் அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை கொஞ்சம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுடைய கற்பனையில் வேற மாதிரி இருக்கலாம். பட் அமீருக்கு இவ்வளோ தூக்கி வச்சவங்க வேற ஒரு ஸ்டேஜில் பார்க்கலாம், இல்லை அவங்க வேற ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கூட நினைச்சிருக்கலாம். இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்ததை வந்து அவங்களால ஜீரணிச்சிருக்க முடியல. பட் இன்ஸ்டால வந்து அவர் ஒரு போட்டார், இந்த மாதிரி நீங்க இந்த தெருவில் நாயை பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, வீட்டுக்கு கூட்டு வராதீங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டாரு. அப்புறம் அவருக்கு ரிமூவ் பண்ணிட்டாரு நினைக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் மனசு ரொம்ப வலிச்சதுனால அந்த விஷயத்த அவர் வந்து அந்த பதிவை போட்டிருக்காரு. பட் போடாம இருந்தா அவங்க நல்லா தான் இருந்திருக்கும். இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்துல நேம் அடிபடுது. ஏன்னா பிக் பாஸ்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போதும் அவங்களுடைய ஃபேமிலி கூட நல்ல ஒரு டச்ல இருந்தாங்க. ஐஷுவா இருக்கட்டும், அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா கூட எல்லாருக்கூடயும் நல்ல ஒரு டச்ல இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து இந்த மேரேஜ்ல அவங்க அட்டன் பண்ணாதனாலதான் வந்து ஒரு கொஸ்டினே வந்தது. எதனால அவங்க வந்து அட்டன் பண்ணல, ஏன் அவங்க வரல, அப்ப இவங்களுக்குள்ள என்ன இஷ்யூஸ் இருக்கு? போய் பாவனினால்தான் வந்து இவங்களுக்குள்ள இஷ்யூஸே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து. பாவனி வந்து பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போறாங்க, ஐஷு ஃபேமிலிக்கு எல்லாம் ஒன்னாதான் டிராவல் பண்ணாங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க, வீட்டுல தங்குறாங்க, ஜாலியா தான் இருக்காங்க. பட் அதற்கு பிறகு வந்து இவங்களுடைய மேரேஜ் அந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு போகும்போது வந்து அமீர் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தை வாங்கிட்டு இதை பண்ணியிருந்திருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து கொஞ்சம் மேரேஜ்ல போயிடலாங்கிற அந்த ஒரு மேட்டருக்குள்ள ஃபாஸ்டா இருந்ததுனால பிரியங்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க அது யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க பண்ணுறீங்க மேரேஜை அப்படிங்கிறது இவங்க வேற அப்பப்போ கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் உடனே திடீர்னு பண்ண விஷயம் தான் அமீர் அவங்க. அது பட் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கணும், பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ஒரு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது ஏன் பண்ணலைங்கிறது வந்து எனக்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளோ தூக்கி விட்டவங்களுடைய இது திடீர்னு நீங்க நேற்று ஒரு பொண்ணு கிடைச்சதுக்காக நீ வெளியில வந்து பண்றங்கிறது வந்து அது அவ்வளோ முறை இல்லை. பட் அது வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாலே வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து வெளியே வந்தாலுமே அது ரொம்ப பெருசாதான் விடியும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க செகண்ட் மேரேஜ், பவனி வந்து செகண்ட் மேரேஜா இருந்தாலுமே அமீருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஸோ எப்படி ஒரு கிராண்டா பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க.
பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கும்போது ஃபியூச்சர்ல அவங்களோட விஷயங்கள் எப்படி இருக்கும், இல்ல அவங்க லைஃப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. இல்ல அவங்க 2 பேரும் வந்து தனியா தானே இருக்காங்க. இப்போ ஒரு அமீர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே குடுத்துட்டாரு. நான் எனக்கு இப்போதைக்கு இன்கம் எதுவும் இல்ல. எல்லாம் பாவண்டி தான் பார்த்துக்கிறாங்க. என்னோட அச்சீவ்மெண்ட்டே வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது. இந்த அச்சீவ்மெண்ட்லாம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அசோட ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப நீ டைரக்டர் ஆகுது. ஏன்னா அவங்க டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவருடைய முன்னேற்றத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸா இருந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி பசங்களும் ஐசோங்க தங்கச்சி பசங்களும் வந்து அண்ணன் மாதிரி தான் மூவ் பண்ணி டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கும்போது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அவசரப்பட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் இதற்கு பிறகு உங்க லைஃப் எப்படி இருக்கும்னா 2 பேரும் போராடி தான் தீரணும், வேற வழி இல்லை. பட் இவர் டைரக்டரா போகணுங்கிற அச்சீவ்மெண்ட்ல இருக்காரு, பாவனி அதை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. பட் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராவல் பண்ணணும். பட் இனிமேல் தனிமை தான் உங்களுக்கு தனிமை. உண்மையிலே வந்து இவங்களுடைய மேரேஜ் தான் வந்து இந்த ஃபேமிலிக்கும் அமீரோட ஃபேமிலிக்கு ஒரு செப்பரேஷன் வரதுக்கான காரணமா, இல்ல வேற ஏதாவது ரீசன்? இல்ல 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 அதான் காரணம், அதான் காரணம். அதாவது என்னன்னா நீங்க அதாவது ஒரு விஷயம் தான். இப்ப அமீருடைய மேரேஜ் தான் முக்கியமான ஒரு காரணமா நான் பார்க்கப்படுது. நான் அதை என்ன காரணம், நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி டைம் எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம், அது பண்ணாததான் ஒரு காரணம். அவங்க சில கற்பனையில இருந்திருக்கலாம், திடீர்னு இப்படிங்கும் போது எதிர்பார்க்கல அதை. அதுதான் காரணம். கூப்பிட்டு பண்ணியிருந்திருக்கணும், கூப்பிடல. அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதாவது சில மனசு வெளி அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஆறப்படணும். ஆறப்போட்டா எல்லாம் சரியா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே அவங்க அவசரப்பட்டாங்க அப்படிங்கிறது விஷயம். அமீரோட மேரேஜ்ல வந்து டெஃபினட்டா தாலி எடுத்து கொடுக்கறது ஒரு மென் அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது ஒருத்தரா தான் இருப்பாங்க. பட் பிரியங்கா எடுத்து கொடுக்கும் போதே வந்து ஒரு பெரிய சர்ச்சையா போச்சு. பிரியங்காவே எடுத்து கொடுத்துருக்காங்க, ஏன் அந்த மாதிரி? அப்போ அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரலையா? ஏன்னா பிரியங்கானாலையும் இப்ப இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது நீங்க எப்படி சார் பாருங்க? இல்ல கண்டிப்பா இருக்கும். பிரியங்கனாலதான் இந்த பிரச்சனைகள் உருவாச்சுங்கிற ஒரு டாபிக் எல்லாம் போகுது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம், பேரண்ட்ஸ் சமூகத்தோட பண்ணாலும் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, நீங்க முடிவு பண்ணீங்களா கல்யாணம் பண்ணிருக்காங்க. பிரியங்கா வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான் அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. பட் டெஃபினட்டா இவங்களுக்கும் அந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை இல்லையா? அவங்களே சொல்லியிருக்கலாம், சொல்லி அமீருடைய பேரண்ட்ஸ் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், நைஸ் அவங்க ஒன்னா தான் இருந்தாங்க. பட் பேசியிருந்திருக்கலாம். பட் அவங்க கொஞ்சம் வந்து அதுக்குள்ள இறங்கலையா என்னன்னு தெரியல. பட் தாலி எடுத்து கொடுத்தது வந்து பிரியங்கா வந்து எடுத்து கொடுத்தா, ஏன்னா இவர் வந்து அக்கான்ற உரிமையோட அவர் கூப்பிடுறாரு அமீர், என்னுடைய சொந்த அக்காவும் நினைக்கிறேன். பிரியங்காவும் என்ன பண்ணாங்கன்னா சாதாரணமா பேசிட்டாங்களே அவங்க அப்படி மெல்ட் ஆயிடுவாங்க. அவன் அக்கான்னு சொன்னோன்னு இன்னும் மெல்ட் ஆயிட்டாங்க. ஸோ அக்காவா இருந்து ஒரு அம்மாவை இருந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பண்ணின விஷயம் நல்ல விஷயம் இருந்தால் கூட பட் இங்கே வளர்த்தவர்கள் ஒரு கேங்க, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க சொன்னது மாதிரி பிரியங்கா மட்டும் ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க மட்டும் தனியா பண்றாங்க போது அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நான் அப்பா அம்மா வந்து டெஃபினட்டா மேரேஜ்க்கு வரலாம் கூட இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் டெஃபினட்டா இருக்கும். 2 தங்கச்சி இருக்காங்க, அண்ணான்ற சென்டிமெண்ட் டெஃபினட்டா இருக்கும். அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களாவது இந்த மேரேஜ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு சர்ச்சைகள் வந்து டெஃபினட்டா நம்ம முடிச்சிருக்கலாம். இல்ல ஏன்னா அவங்க கூப்பிட்டு அப்பா அம்மா வரலையும் போது பசங்க எப்படி வருவாங்க? பட் இன்ஸ்டால இருந்தெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அமீர் சொல்றாரு. நான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா பண்ணதானே செய்வாங்க. நீ ஒரு முடிவு எடுத்து போற, இந்த முடிவு சம்மதம் வாங்கி பண்ணிருக்கு பண்ணல. நீங்க பிரியங்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஓகே. பட் அதுக்கப்புறமேல் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவே மதிக்கலையும் போது சிஸ்டர்ஸ் எப்படி மதிப்பாங்க? அதனால அவங்களும் வரல. வந்திருந்து எல்லா பேரும் வந்திருந்தாங்கன்னா இது வந்து இது வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா பவனி வந்து ஆல்ரெடி பிக் பாஸ்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பிரவீன் இறந்ததுக்கு அப்புறமா அகைன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் அது ப்ராப்பரா எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுல சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃபே செட் ஆகாது போல, நான் தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ அகைன் இப்போ அமீரை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வரப்போ அவங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்ல எப்படி இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணி போவாங்கன்ற இது இருக்கு. ஹேண்டில் பண்ணி தான் அவங்க வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இல்லை, செகண்ட் ரிலேஷன் இருந்ததெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. அது வந்து நிறைய பேர் மறைப்பாங்க. பட் அவங்க ஓப்பனாகவே இங்கே பேசினாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒளிமுறைவு இருக்கக்கூடாது, நாளைக்கு எப்போ இருந்தாலும் ஒரு விஷயம் நாளைக்கு தெரிய வரும். தெரியும் போது அமீர் மனசு கஷ்டப்படும் இல்லையா, நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டால் அங்கே தான் விரிசல் வரும். அதை எல்லாத்தையுமே உடைச்சாங்க, ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் அமீர் வந்து இல்லை நான் உண்மையிலேயே உங்க வந்து லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற அந்த வார்த்தையை ப்ராமிஸ் கொடுத்தாரு. அதற்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க, தைரியமாக வெளியில் வந்தாங்க, அதுக்கு மேரேஜ் பண்ணாங்க. பட் போராடணும், போராடி தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்சாகணும் கண்டிப்பா. ஓகே சார், ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்.